வணக்கங்க. விளைஞ்சி முதிர்ச்சி அடைஞ்ச அந்த விவசாயிகளும் விளைஞ்சி இதுக்கு மேலே விளைய மாட்டோமா அப்படின்னு காத்து கிடக்கிற அந்த நிலத்தை பற்றி இன்றைக்கி பேசுவோங்க. விவசாயன்றது வெறும் வார்த்தையாக போயிடுச்சுங்க. இன்றைக்கி அரசியல் பிரமுகர்களும் தொழில் இண்டஸ்ட்ரி இருக்கிற தொழிலதிபர்களும் இன்றைக்கி விவசாயம் மூச்சு பிடிக்க பேசுகிறோமே தவிர யாரும் அதை விவசாயம் பண்ணுறதுக்கு யாரும் தயாராக இல்லைங்க. விவசாயின்னு சொல்லிட்டு கொட்டை எழுத்தில் வாகனங்களில் வந்து மாட்டிக்கிட்டு அதை நம்ம அழகு காட்சியாக வச்சுக்கிட்டோமே தவிர விவசாயன்றது இன்றைக்கி காட்சி பொருளாக தாங்க ஆயிடுச்சு. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி சவுக்கு விவசாயம் ஃபுல்லாகவே தரிசு நிலமாக போடக்கூடாதுன்ற ஒரே காரணத்தில் ஒவ்வொரு விவசாயம் ஃபுல்லாக இன்றைக்கி சவுக்கியாக மாறிடுச்சு. சவுக்குன்றது பெரிய லாபம் கிடையாதுங்க. ஒவ்வொரு கால சூழலுக்கு அந்த மாதிரி இந்த தொழிலை தவிர்த்து வேறு எதுவும் தெரியாதுன்ற பாதி காலங்களை தவிர்த்துட்டு மீதி காலங்களை ஓட்டுன்ற ஒரே காரணம் அந்த சவுக்கு விவசாயிக்கு எல்லாம் மாறிட்டோம். ஒரு விஷயம் பாருங்கள், இதே நிலைமை நீடிச்சிட்டு போச்சுன்னா விதைக்க கூட நெல்மணிகள் இல்லாமலோ இதை விதைப்பயிருக்கு கூட இல்லாத ஒரு சூழலுக்கு உருவாயிடும். இந்த மாடி தோட்டத்துக்கு உண்டான நிலமை இந்த சென்னை வாசிகளுக்கு போன மாதிரி இந்த விவசாய கிராமமும் மாடி தோட்டமாக மாறிடும். இன்றைக்கி ஏற்கனவே கார்பரேட்காரன் ஃபுல்லாக இந்த ஒரு விதைக்கு கூட ஒரு உதாரணம் சொல்ல போனால், விவசாயம் தோட்டக்காலில் போனால் ஒரு தக்காளி செடியோ ஒரு மணத்தக்காளி செடியோ ஒரு பூச்செடிகளோ நமக்கு இயற்கை உபாதையில் கழிச்சதுலாம் அதுலேருந்து முளைச்சி வரும். இன்றைக்கி அது கூட இல்லாத அளவுக்கு இந்த கார்பரேட் நிறுவனம் உருவாயிடுச்சுங்க. இனி ஒரு காலங்களில் விதைக்காலும் நம்ம விவசாயத்துக்கு கொஞ்சமாலும் பயிரிட பழகுங்க. அது சொந்தத்துக்கு மேலே தேவைப்பட்டுரும், வர்த்தகத்துக்கு இல்லைனா கூட பரவாயில்லைங்க. நன்றிங்க.